ஹலோ எவ்ரிவன், ரியாக்டிவ் இன்டர்மீடியேட்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, இந்த கொஸ்டின் பாருங்கள். அதாவது இந்த இடத்துல ஒரு கொஷின் நமக்கு கொடுத்துட்டாவே அதில் எது நியூக்ளியோஃபைல் எது எலக்ட்ரோஃபைல் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே ஒரு ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ணலாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ரியாக்டனில் OH குரூப் இருக்குது. அப்போது ஓக்கு மேலே கண்டிப்பாக லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். அது நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணுங்க. ஓகேவா, நமக்கு என்ன ரியேஜென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா H2SO4 கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து H+ அப்படிங்கிறது நமக்கு எலக்ட்ரோஃபைலாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, எலக்ட்ரோஃபைல் கொடுக்கும். ஸோ நம்மள்கிட்ட இருக்கிற நியூக்ளியோஃபைல் அந்த எலக்ட்ரோஃபைலை போய் டைரெக்டாக அட்டாக் பண்ணி நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா, வாங்க எப்படி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். கொடுத்துருக்கிற காம்பவுண்டை எழுதிக்கலாம். H2SO4ல் H+ எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற காம்பவுண்டில் OH இருக்குது. ஆக்சிஜனில் இருக்கிற லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் பண்ணி நமக்கு ரியாக்ஷன் கேரி அவுட் ஆகும். இப்போ OH H போய் அட்டாக் பண்ணிவிட்டு நமக்கு H2O அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். ஆக்சிஜன் மேலே ப்ளஸ் சார்ஜ் ஃபார்ம் ஆகிடும். ஏன் அப்படின்னா அது தன்னோட இருக்கிற அந்த எலக்ட்ரானை ஹச்சுக்கு கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த H2O+ இது ஒரு குட் லீவிங் குரூப். ஸோ இந்த பாண்டோடு சேர்த்து இந்த H2O வெளியில் போயிடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, ஸோ கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இந்த கார்போகேட்டையான் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம செகண்டரி கார்போகேட்டையான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கார்பன் டைரெக்டாக 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது செகண்டரி கார்போகேட்டையான். செகண்டரி கார்போகேட்டையான் டெர்ஷரி கார்போகேட்டையானை கம்பேர் பண்ணும்போது லெஸ் ஸ்டேபிள் தான். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா 1,2 மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது இது ஃபஸ்ட் பொசிஷன் அப்படின்னு எடுத்துகிட்டா இது செகண்ட் பொசிஷன். ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற இந்த மெத்தில் குரூப் இங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நமக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்போகேட்டையான் டெர்ஷரி கார்போகேட்டையான். ஸோ செகண்டரியை விட டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். இந்த ஷிஃப்ட்டு நடக்கிறதுனால நமக்கு ஒரு மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஷிஃப்ட்டு நடக்கும். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா 1,2 மெத்தில் ஷிஃப்ட். அடுத்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கிற ஒரு மெத்தில் குரூப் இந்த செகண்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிடும். அந்த கார்போகேட்டையான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெர்ஷரி கார்போகேட்டையான். இது டெர்ஷரி கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி இந்த பாண்டு உள்ளே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நியூட்ரல் ஆகிடும். ஓகேங்களா, அப்போ நமக்கு ஃபைனல் காம்பவுண்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு அல்கேன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ டி தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.